அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடியே நாம் ஒரு 4 டெஸ்ட் வச்சுருக்கோம். இந்த 4 டெஸ்ட்டு இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு 60 டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 டெஸ்ட்டை விட்டுருங்க. இதில் நான் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டேன். பட் இனிமேல் நீங்கள் எழுத போகிற இந்த 60 டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? முக்கியமான விஷயம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது. நார்மலாகவே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை தவிர வேறு யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு சஜஷனாக எடுத்துங்க. பட் பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதை ஒரு ஆர்டராக சொல்கிறேன். சரிங்களா? உங்களுடைய நல்லதுக்காக தான். சரி, ஓகே. இப்போது நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 60 டெஸ்ட் எழுத போகிறோம். இப்போ நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 டெஸ்ட் நல்லா எழுதணும், இதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு இல்லை. டெஸ்ட் எழுத தான் போகிறீங்க, நல்லா எழுதுங்க, நான் வேணான்னு சொல்லலை. பட் அதில் மார்க்கு கம்மியானுச்சுன்னா அதனால் நீங்கள் வெக்ஸ் ஆக வேணாம். ஸோ அதனால் மனம் தளர வேணும். சரிங்களா? எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ கிளியர் பண்ணுறது தான். சரிங்களா? இதுக்காக தான் நீங்கள் பெய்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதுக்காக தான் டெஸ்ட்டும் எழுத போகிறீங்க. ஸோ அப்போ இந்த 2 எக்ஸாமில் கிளியர் பண்ண தேவையானதை இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த 60 தேர்வுகளையும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸாமை நோக்கி கொண்டு போகிறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதனால் இதில் நீங்கள் பண்ணுற தவறுகளை பெருசாக எடுத்துக்க வேணாம். அந்த தவறை திருத்திக்கிங்க. பட் இவ்வளோ தப்பு பண்ணுறோமேனு நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ நான் சிம்பிளாக இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு எழுதும்போதும் அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும்போதும் இது ஒரு சாதாரண டெஸ்ட் தான் அப்படின்ட்டு அந்த மனநிலையோடு எழுதாதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஒரு குரூப் 4 எக்ஸாமாவோ இல்லை ஒரு குரூப் 2 எக்ஸாமாவோ இமேஜின் பண்ணிக்கிட்டு எழுதுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு இருக்கிற மனநிலைக்கும் உண்மையாக நீங்கள் போய்ட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு இருக்கிற மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் நார்மலாக அந்த டெஸ்ட் எழுதும்போது உங்கள் மனசு அந்தளவுக்கு பெருசாக என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்காது, பயம் இருக்காது. நார்மலாக எழுதுவீங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் உண்மையான எக்ஸாமை போய்ட்டு எழுதும்போது உங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், பதற்றம் இருக்கும். சரிங்களா? அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கோச்சிங் சென்டரில் வைக்கிற டெஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ 200 கொஷின் இருக்குன்னு வச்சுங்களேன். 200 கொஷினுக்கு 180, 190லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் மெயினான எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற இந்த குரூப் 4 குரூப் 2 மாதிரியான இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்க 150 கூட வரமாட்டாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பேட்ச்லேயே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு கோச்சிங் சென்டர் எழுதுகிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதும்போது உங்களுக்குள்ளே எந்த ப்ரெஷருமே இருக்காது. சரிங்களா? ஒரு கோச்சிங் சென்டர் வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் போய்ட்டு எழுதும்போது உங்களுக்குள்ளே பெரிய அளவில் பயமோ பதற்றமோ இருக்காது. ஆனால் உண்மையான எக்ஸாம் எழுதும்போது அந்த வேலை வேணுங்கிற ஒரு பதற்றம் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் இது ஒரு டெஸ்ட்டு தான் அப்படின்ட்டு அந்த மனநிலை எழுதாமல் கொஞ்சம் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஒரு எக்ஸாமாக நினச்சிக்கிட்டு எழுதுங்க. இது முதல் விஷயம். அடுத்தது, இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம பெய்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு 10 டெஸ்ட்டுக்கு ஒரு ஷெட்யூல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டடி பிளான்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டியது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸ்டடி பிளான் படி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இதுவும் ஒரு காரணமாக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ மார்ச் 1ஆம் தேதி நடக்க போகிற இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா,
6வது 7வது சோசியல் சயின்ஸ் தான் வந்து படிக்க சொல்லியிருப்பேன். சரிங்களா? சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற சில முக்கியமான பாடங்களை படிக்க சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்து ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, சரிங்களா? இந்த 6th 7th சோசியல் சயின்ஸை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டுக்குன்னு இதை திரும்பி உட்காந்து புதுசாக படிக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்ட் 1ஆம் தேதியா? மார்ச் 1 வந்து டெஸ்ட்டா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பிப்ரவரி 25 அப்படி இல்லைனா 26, அதாவது டெஸ்ட்டுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் இதை ரிவிஷன் மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ 26ஆம் தேதி நீங்கள் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா 27 28லாம் திரும்ப போயிட்டு இதை பார்க்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மார்ச் 1ஆம் தேதி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது ஆல்ரெடி நீங்கள் இதை படிச்சிருந்தா சொல்கிறேன். இப்போ நான் டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கிற யூனிட்ஸை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப இந்த டெஸ்ட்டுக்காக புதுசாக படிக்காமல் டெஸ்ட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? 7 டேஸ். டெஸ்ட்டு மார்ச் 1ஆம் தேதினா ஒரு 24ஆம் தேதி அளவு கூட நீங்கள் ஜஸ்ட் இது ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதை பார்க்காதீங்க. பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வந்து மார்ச் 1ஆம் தேதி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இது எதுக்காக? இதை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஆல்ரெடி படித்தவங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இப்போ குரூப் 4 எக்ஸாமே எடுத்துப்போம். குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் சரிங்களா? எக்ஸாமுக்கு எப்படியும் ஒரு 2 மாதம் இல்லைனா ஒரு 2.5 மாதம் டைம் இருக்கும். இந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் என்னென்ன படிச்சீங்களோ அதை திரும்ப ஒரு டைம் ரிவிஷன் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இருக்கிற இந்த டைம் வந்து கண்டிப்பாக பத்தாது. நிறைய விஷயங்களை நீங்கள் ரிவிஷனே பண்ணாமல் தான் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போது அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிவிஷனே பண்ணாமல் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். 1ஆம் தேதி எக்ஸாம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நான் சொல்கிறது ஆல்ரெடி படிச்சிருந்தா, டெஸ்ட்டுக்கு தேவையானது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை லைட்டாக ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அதோட விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். ஐ மீன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மறந்து போகுது, எந்தெந்த இடத்துல லேக் ஆகுறீங்கன்ட்டு அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் சிம்பிளாக சொல்ல வர்றது என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்காக திரும்பி அதை உட்காந்து இப்போது ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 10 டேஸ் கேப் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயந்தான். நீங்கள் திரும்ப இந்த 10 டேஸ் உட்காந்து அந்த படித்த விஷயத்தையே திரும்பி படிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாள் ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கு. படிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா, நான் டெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கிற பாடங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கலைன்னா நார்மலாக வந்து படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண வேணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஆல்ரெடி படித்த விஷயமா இருந்தால் டெஸ்ட்டுக்கு ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு வந்து எழுதுங்க. படிக்காத விஷயங்களாக இருந்தால் நார்மலாக அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன். சரிங்களா? அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 பாடம் படிக்க சொல்லியிருக்கேன்னு வச்சுப்போம். இந்த 10 பாடத்தில் அட்லீஸ்ட் ஒரு 8 பாடமாவது படிச்சிருந்தா மட்டும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். அதுதான் நல்லது. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் படிக்காமல் வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணாதீங்க. அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா? அந்த படித்த விஷயங்களை உங்களால் எந்த அளவுக்கு டெலிவர் பண்ண முடியுது, கரெக்டாக எந்த அளவுக்கு டெலிவர் பண்ண முடியுது, படித்த விஷயங்களை வச்சு எப்படி யோசித்து ஆன்சர் பண்ண முடியுதுன்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் எழுதுறது. ஸோ அதனால் சும்மா படிக்காமல் வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறதுல எந்த யூஸும் கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? சில பேர் வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல வந்து டெஸ்ட் எழுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது அவங்களுடைய கருத்து. ஆனால் நான் சொல்ல வர்றது, ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்கிற பாடங்களில் ஒரு 80% சரிங்களா? ஒரு 10 பாடம் படிக்க சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 பாடமாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் படித்ததை உங்களால் வந்து டெஸ்ட்டில் கரெக்டாக கொண்டு வர முடியுதா, உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வருதா, ஸோ யோசிக்க முடியுதா அப்படின்லாம் அப்போ தான் தெரியும். நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் ஸ்ட்ரைட்டாக போய் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அதில் எந்த யூஸும் இருக்காது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் நம்ம
பெய்ட் பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு சஜஷன் மாதிரின்னு வச்சுங்க. பட் நம்ம பெய்ட் பேட்ச்சில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 80% படித்து முடிச்சிருந்தா மட்டும் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸ்கிப் பண்ணிட்டு எப்போ படிக்கிறீங்களோ, ஐ மீன் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ வந்து எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து நான் எல்லாத்தையுமே சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் ஒரு 60 டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எழுத போகிறீங்க. சரிங்களா? இந்த மனநிலையோடு தான் நீங்கள் படிக்கணும். இந்த மனநிலையோடு தான் நீங்கள் வந்து டெஸ்ட்டும் எழுதணும். நீங்கள் எழுத போகிற ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். அதில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையே வந்து டெஸ்ட்டை எழுதுங்க. சப்போஸ் ஸ்கோர் பண்ண முடியலைன்னா, சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலைன்னா அதுக்காக நீங்கள் மனம் தளர வேண்டாம். எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து கண்டுபிடிங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் திருத்திக்க தான் அந்த டெஸ்ட்டே. நீங்கள் நேரடியாக போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அந்த தப்பை அங்கே பண்ணுவீங்க. அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அதனால் டெஸ்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அதை எங்கே பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை திருத்துங்க. முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து நான் அந்த கொஷின் பேப்பர் மேலேயே வந்து அதுக்கான டைம் கொடுத்துருப்பேன். சரிங்களா? 30 நிமிஷம், 45 நிமிஷம், 50 நிமிஷம்னு டைம் கொடுத்துருப்பேன். அந்த டைம்குள்ளே உங்களால் வந்து கரெக்டாக முடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டைம்குள்ளே உங்களால் முடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். முடிக்க முடியலைன்னா எதனால் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்து அதெல்லாம் திருத்திக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க. சரிங்களா? உண்மையான காரணம் இது தான். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் இப்பயே பார்த்து திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. எக்ஸாம் நல்லபடியாக எழுதிடலாம், கிளியரும் பண்ணிடலாம், நீங்கள் வேலைக்கும் போயிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இன்னொன்று ஏதோ சொல்ல வந்தேனே முக்கியமாக, ஒரு நிமிஷம் இருங்க. ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நான் சொல்ல வேணாம்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இதை இப்பயே வந்து ரெவல் பண்ணிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் உங்களுக்கு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதுலேருந்து தான் கொஷின் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதை தாண்டி சில கொஷின்ஸ் நான் எடுத்திருப்பேன். ஆனால் அது ஆல்ரெடி நம்ம நடத்துனது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தது, நம்ம ஆல்ரெடி படித்தது, அதை தான் கொஷினாக எடுத்திருப்பேன். பட் நான் கொடுத்த ஷெட்யூலில் அது இருக்காது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து நான் என்ன படிக்க சொல்லியிருக்கேன், 6வது 7வது சோசியல் சயின்ஸ் மட்டும்தான் நான் படிக்க சொல்லியிருக்கேன். பட் இது இல்லாமல் வேறு கொஷினும் அந்த டெஸ்ட்டில் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தவிர சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் இருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணாம் தான் நினச்சேன். பட் நிறைய பேர் ஏதாவது பைத்தியக்காரனாக இருப்பாமல் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிருவீங்க. வேணால் படிக்க சொன்னது ஒன்றா இருக்குது, ஆனால் கொஷின் வந்து வேறு இதுலேருந்து தான் எடுத்திருக்கானே அப்படின்ட்டு வேணால் லூஸாக இருப்பானோ அப்படின்னு கூட யாராவது நினைக்கலாம். ஸோ அதனால் அதை சொல்லிடுறேன். சில சர்ப்ரைஸ் எலமெண்ட் உள்ளே இருக்கும், அதுக்கு ரெடியாக இருங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுத போகிற இந்த ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் அப்படி தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அது உள்ளே இருக்கும். நம்ம ஒன்று நினச்சிட்டு எக்ஸாமுக்கு போவோம், பட் அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் இப்போலேருந்தே ஹேண்டில் பண்ணணும். இப்போலேருந்தே ஒரு ஒரு எக்ஸாமை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அங்கே போய்ட்டு நீங்கள் எதை பார்த்தும் பயந்துடக்கூடாது. நீங்கள் உண்மையான எக்ஸாமை எழுத போகும்போது எதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம். இதை தவிர இன்னும் நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட் டெஸ்ட்குள்ளே இருக்கும். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். முடிச்சுக்கலாம்.